ஆளுங்கட்சியை கேள்வி கேட்கறதா இருக்கட்டும், சந்தேக தோணியில பார்க்கறதா இருக்கட்டும். ஏன்னா, மத்த பிரச்சனைகள்லாம் உங்கள வந்தடையறதுக்கு ஒரு 4 மணி நேரம், 5 மணி நேரம் ஆகுது. அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறேன். இந்த பிரச்சனை மட்டும் எப்படி நடந்த 1/2 மணி நேரத்தில உங்களுக்கு நியூஸ் வந்துருச்சு. 1/2 மணி நேரத்தில எப்படி நீங்க நியூஸ் போடுறீங்க? எல்லாருமே அந்த நியூஸ வந்து இது பண்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இப்பவும் விஜய் அவர்களுக்கு சப்போர்ட்டாவும் இத வந்துட்டு முழுக்க முழுக்க நியாயப்படுத்தி ஆளுங்கட்சிய வந்து குறை சொல்லி மட்டுமே நெறைய பேர் விஜய் சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இல்லங்க. நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதிகார இயந்திரம்ங்கிறது அதுதான். இங்க எங்கேயோ கடைக்கோடியில் நடக்கிற ஒரு சம்பவம் அடுத்த நொடி தலைமைச் செயலகத்துக்கு தெரியும். அதுதான் சிஸ்டம். நீங்க அது எப்படி 1/2 மணி நேரத்தில் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, 1/2 மணி நேரங்கிறதே அதிகம் பண்ணலாம். 10 நிமிஷம் 5 நிமிஷம்ங்கிறதே அதிகம். ஒரு சம்பவம் நடந்ததுன்னா இம்மீடியட்டாக அவங்க வயர்லெஸில் சொல்லிடுவாங்க. இப்படி நடக்குது, இப்படி நடக்குது, இப்படி நடக்குதுன்னு தகவல் போயிடும். சிஎம் வந்து அதை கேட்குற நிலமையில் இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? இப்போ இதே வந்து சம்பரம்பாக்கம் ஏரியை ஏன் திறந்து விடாமல் ஒரே நேரத்தில் திறந்து விட்டாங்க? அவங்கள ரீச் பண்ண முடியல. முதலமைச்சரை ரீச் பண்ண முடியல. அதிகாரிகள் தவிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து வேறு வழியே இல்லைன்னு திறந்து விடும்போது தான் சென்னை வெள்ளக்காடாச்சு. அப்போ முதல்வர் அக்சஸில் இருக்கணும். எப்போ இருந்தாலும் எனக்கு தகவலை நீங்கள் சொல்லுங்கள், ராத்திரி 2 மணி ஆனாலும் எழுப்பி சொல்லுங்கிற அதிகாரத்தை அடுத்த அதிகாரிகளுக்கு அவர் கொடுக்கணும். அது இங்கே நடந்துருச்சு. ஸோ அதனால தான் மலை நடத்துகிறாங்க. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். லயன் டேட் நட் பைட்ஸ்.